தன் மருமகளின் தாயிடம் பேசிக் கொண்டிருந்த முதியவர் மின்கம்பத்தில் ஏறி மரம் வெட்டி கொண்டிருந்த மாநகராட்சி ஊழியர் எதிர்பாரா சமயத்தில் மின்கம்பம் சாய்ந்து 5 நொடியில் பிரிந்து போன உயிர். வலி தாங்காமல் கண்ணீர் விட்டு அழுத பெண் மனதை உலுக்கிய உண்மை கதை. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான் சுப்பிரமணியன். இவர் தனது மருமகளை காண்பதற்காக தஞ்சை மாவட்டத்திற்கு வந்துள்ளார். பின்னர் பெரிய கோவில் அருகே இளநீர் கடை நடத்தி வரும் மருமகளின் தாயை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அவர்கள் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் முன்னறிவிப்பும் தகவலும் சொல்லாமல் செயல்படாத துருப்பிடித்திருந்த மின்கம்பத்தில் ஏறி மரத்தை வெட்டி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரின் பாரம் தாங்காமல் திடீரென்று மின்கம்பம் சரிந்து விழுந்து மிக பெரும் விபத்து உள்ளாகியுள்ளது. இதனால் கீழே நின்றிருந்த சுப்பிரமணியன் மீது அந்த மின்கம்பம் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக சுப்பிரமணியன் இறந்து போனதாகவும் தெரிகிறது. இந்த ஒரு சம்பவத்தில் ஒப்பந்த ஊழியருக்கும் சிறு காயம் ஏற்பட்டது. அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லாதான் இருந்தாரு, 5 செகண்ட்ல உயிர் போயிருச்சு சார், இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என்று கண்ணீர் விட்டு நடுரோட்டில் அழுத காட்சி அனைவர் மனதையும் வேதனையடைய செய்தது. இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளனர். இது குறித்து மின்சார ஊழியர் தரப்பில் கேட்டறிந்தால் அவர்கள் தரப்பும் தெரிய வரும்.